Netherlands versus India World Cup 2023 ஓட ஃபைனல் கடைசி லீக் மேட்ச். இந்த லீக் மேட்ச் கடைசி லீக் மேட்ச் பிளேஸ் டேபிள்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. பிளேஸ் டேபிள்ல இந்தியா 4 டீம் தகுதி ஆயிடுச்சுங்க. இந்தியா உட்பட ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த 4 டீம் தான். அதை வச்சு நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் லீக் மேட்ச் மோதினேன், அது தகுதி ஆயிடுச்சு. 5வது மேட்ச் நியூசிலாந்து கூட மோதினேன், அதுவும் தகுதி ஆயிடுச்சு. 7வது மேட்ச் 6வது மேட்ச் இங்கிலாந்து கூட மோதினேன். அந்த 4 டீம் தகுதி ஆயிடுச்சு. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க 18 பாயிண்டோட ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அடுத்த பிளேஸ்ல அடுத்த டீம் சிப்பாங்க. அது இந்த மேட்ச் செம்மையா சூப்பர் வச்சு. போன மேட்ச் விட இந்த மேட்ச் கொஞ்சம் விக்கெட் வந்துச்சு. ஆனாலும் செமிஃபைனல் விளையாடும்போது இந்த தப்பை கரெக்ட் பண்ணி விளையாடணும். ஃபைனலையும் விளையாடும்போது இந்த தப்பு வரக்கூடாது. ஏன்னா இந்த தப்பு வந்துச்சுன்னா அது நம்மளோட கோப்பை கனவு பாதிக்கும். அதனால இப்போதைக்கு எந்த ஒரு சிறிய தப்புமே நடக்காம பார்த்துக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. 9 மேட்ச் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சிருக்கோம். 9 மேட்சும் அதே போராட்ட குணத்தோட செமிஃபைனல் மேட்சும் ஃபைனல் மேட்சும் மோதணும். அதாவது செமிஃபைனல் மேட்ச் கண்டிப்பா ஆஸ்திரேலியாவோட, ஃபைனல் மேட்ச் தான் இங்கிலாண்டா நியூசிலாண்டா தெரியாது. ஆனா கன்ஃபார்மா இந்த 2 டீமும் டஃப் கொடுக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவும் டஃப் கொடுக்கும், நியூசிலாந்து டஃப் கொடுக்கும், இங்கிலாந்து டஃப் கொடுக்கும். ஸோ அந்த டஃப் கொடுக்குற டீம் எதிராக நம்ம அதை விட டஃப் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதனால இந்தியா விக்கெட் இழக்காம பூமையா அடிச்சு ஆட ட்ரை பண்ணணும். அடிச்சாடணும், ஆனா பொறுமையா அடிச்சாடணும். அதிரடியெல்லாம் அச்சா விடக்கூடாது. பொறுமையா அடிச்சாடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இப்போ இந்த செமிஃபைனல் 4 டீம் தகுதி இருக்காங்க. அதுல ஒரு 2 டீம் தான் ஃபைனல் சுற்றுக்கு போக முடியும். அது என்னென்ன டீமான்னு போட்டியா இந்த 2 போட்டி, இந்த ஃபைனல் செமிஃபைனல் போட்டி இருக்க போகுது. இந்தியாவுக்கு இதுதான் ஒரு வாழ்வாக போட்டியா இருக்க போகுது. அதனால கண்டிப்பா இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் இது பண்ண முடியும். தோட்டா இது பண்ண முடியாது, ஃபைனல்ஸ்க்கு போக முடியாது. தோட்டா ஜெயிச்சா மட்டும்தான் ஃபைனல்ஸ். ஸோ கண்டிப்பா இது பண்ணணும். ஜெயிச்சாகணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ல ஜெயிக்கிறது ஒரு முக்கியம். அதுதான் இந்தியா பண்ணணும். இப்படிக்கு வேற வழி இல்லை, வேற வழியே இல்லைங்க. இந்தியா இந்த ஷாட்டோட ஜெயிச்சாச்சு. செமிஃபைனல் லீக் மேட்ச்ல கடைசி லீக் மேட்ச்ல